வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரவை உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பால், திராட்சை, முந்திரி, துருவின தேங்காய், நெய், பாதாம், தண்ணி, ரவை, சர்க்கரை. தண்ணி நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்திக்கலாம், இல்லை பாலே இருந்துச்சுன்னா பால் சேர்த்து போட்டு உருண்டை எது வேணுமோ உங்களோட விருப்பம். நெய் சூடானதுமே பாதாம் திராட்சை போட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு அதுலேயே ரவை சேர்த்துக்கணும். இந்த பாதாமோட எசன்ஸ் அதில் இறங்குறப்போ அந்த ரவையில் டேஸ்ட்டு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நான் பாதாம் சேர்த்துருக்கேன். ரவை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நெய் சூடானதும் முந்திரி தாளித்து அதிலே கொட்டிடணும். 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. நீங்கள் இனிப்பு கூட சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா கலந்து திருவின தேங்காயை சேர்த்திட்டு சர்க்கரை 1 கப்புக்கு 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கணும். அதையும் நல்லா கலந்துட்டு பால் சூடானதுமே அதில் ஊற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுமே உருண்டை பிடிச்சி வச்சிடணும். ஏன்னா ஆறுறதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்க முடியாது. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட ரவை உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.